புறக்கணிக்கப்பட்ட நிலையில, கைவிடப்பட்ட நிலையில அங்க வந்திருக்கலாம். யார் என்னை நேசிக்கலையே, யார் என்னை புரிந்து கொள்ளலையே, எல்லாரும் என்னை ஒதுக்கி தள்ளுறாங்களே, என்னை வெறுக்கிறாங்களேன்னு சொல்லி கொண்டிருக்கலாம். வீடு கட்டுகிற ஆகாதனை தள்ளிதக்கலே, மூளைக்கு தலைகள் ஆயிற்று, அது கத்தரால் ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. நம்புறவங்க நல்ல கரங்களை மயப்படுத்தும். ஹல்லேலூயா. முழு குடும்பமும் தாவீதை ஒதுக்கி வைத்ததையா. ஒரு சாமுவேல் என்ற மகாபெரிய தீர்க்கதரிசி வந்தார். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு தீர்க்கதரிசி இவன் வீட்டுக்கு வராரு. அப்ப கூட தாவீது அழைக்கப்படல. இன்னும் உனக்கு பிள்ளை வேற இருக்காங்களான்னு கேட்ட போதுதான் ஈசாய் சொல்றான், ஒருத்தன் இருக்கிறான், கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான். பாருங்க, அற்பமா எண்ணப்பட்ட ஒரு தாவீது. ஆனால் கர்த்தருடைய பார்வை முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிறார், இருதயத்தின் ஆழங்களை பார்க்கிறார். நான் மனுஷன் பார்க்கிறவன் பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறார், நான் இருதயத்தை பார்க்கிறேன் சொன்னவர். ஓ, அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார், ராஜாவாய் மாற்றி விட்டார், மகிமையிலும் கடத்தினால் அவனை அலங்கரித்தார். பாருங்க, நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். அவர் எளியவனை புழுதிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார் பண்ணுகிறார். புறக்கணிக்கப்படுறீங்களா? சீக்கிரத்துல உயர்வு உங்களை தேடி வரப்போகிறது. கைவிடப்படுறீங்களா? நீங்க கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், உங்களை மேன்மையாய் வைப்பார். நம்புறவங்க நல்லா கரங்களை தட்டி விசுவாசிங்க, விசுவாசிங்க. இந்த தேவன் என்னைக்கு நம்முடைய தேவன் மரண மனிதனை நடத்துவார். நான் வாளா இருக்க மாட்டேன், தலையா இருப்பேன். ஒரு 10 நிமிஷம் சொல்லுங்க, நான் வாளையா இருக்க மாட்டேன், தலையா இருப்பேன். என் தலை உயர்த்தி என்னோடு இருக்கிறார், தலை நிமிர்ந்து வாழ்வேன். ஹல்லேலூயா.